என்றைக்குமே நம்ம யார் கூடயும் நம்ம நேரடியாக சண்டை போடக்கூடாது. நமக்கு எதிரிகள் நமக்கு எதிரிகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரெல்லாம் எதிரிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க, தப்பான கருத்துக்களை பரப்புவாங்க. அவங்களெல்லாம் எதிரி. அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணுன்னா, அவங்கக்கிட்ட போய் நேரடியாக சண்டை போடக்கூடாது. அந்த வேலையை வச்சுக்கூடாது. அவங்க மேலே உள்ள கோபத்தை உங்கள் தொழிலில் காமிங்க, உங்கள் செயலில் காமிக்கணும், உங்கள் வேலையில் காமிக்கணும், உங்கள் லட்சியத்தில் திருப்பி விடுங்க. ஏன்னா கோபங்கிறது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. நீங்கள் உங்கள் கோபம்தான் நம்ம முதலீடு. நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னா அந்த கோபம்தான் முதலீடு. நமக்கு பிடிக்காதவங்க மேலே இருக்கிற அந்த கோபம் இருக்குது பாருங்கள், நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க, நம்மளை பற்றி விமர்சிக்கிறவங்க, நம்மளை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புகிறவர்கள், அவர்கள் மீது நமக்கு வருகிற அந்த கோபத்தை அப்படியே நம்ம தொழிலில் திருப்பி விடணும். அந்த கோபத்தை வீணடிச்சிடக்கூடாது. அந்த கோபத்தை எப்போ வீணடிப்பாங்க அப்படின்னா, நேரடியாக அவங்ககிட்ட போய் என்னை பற்றி இப்படி சொன்னியாமலாடா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. என்னை பற்றி அப்படி என்னடா கேட்டால், என்னை பற்றி என்ன சொன்ன நீன்னு போயிட்டு நேரடியாக சண்டை போட்டால் அந்த கோபம் வீணாக போயிடும். அந்த கோபம்தான் ஒரு முதலீடு. அந்த முதலீடை உங்கள் தொழிலில் திருப்பி விட்டுறணும். நீங்கள் என்ன லட்சியமாக வச்சுருக்கீங்களோ அந்த லட்சியத்தில் செயல்படுவதில் திருப்பி விட்டுறணும். நான் யார் நிரூபித்து காட்டுறேன் பாரு, நான் யாருன்னு நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி தொழிலில் திருப்பி விட்டுறணும். உங்களுக்கு பிடிக்காதவங்க மேலே உங்கள் எதிரிகள் இருப்பாங்க, அவங்க மேலே உள்ள அந்த கோபத்தை அதை வீணடிச்சிடக்கூடாது. அந்த கோபம் நமக்கு தேவை. போட்டி போடணும். எதிரிகள்கிட்ட நாம் யாருன்னு நிரூபிக்கணும். நான் யாருன்னு நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எதிரிகள் தேவை. நம்ம போட்டி போடணும். எதிரிகள் மீதான அந்த கோபம் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப ஆற்றல் வாய்ந்த விலை மதிப்பில்லாத முதலீடு. சாதிப்பதற்கான முதலீடே அந்த கோபம்தான். அந்த கோபத்தை நீங்கள் ஏசுநாதர் மாதிரி ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கோபமே படாத மாதிரி, யார் மேலேயும் நான் கோபப்பட மாட்டேன், கோபம் வந்தால் காதை சொரிஞ்சிக்கிட்டு 10 வாட்டி எண்ணு, 1லேருந்து 10 வாட்டி எண்ணுங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. கோபம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்போ நிறைய கோபத்தை எதிர்பார்க்கணும் நீங்கள். இன்னும் எங்கேருந்து, ஆனால் அந்த கோபத்தை நேரடியாக வெளிப்படுத்திடக்கூடாது. கோபத்தை உற்பத்தி பண்ணுங்கள், நிறைய கோபப்படுங்க. அதே நேரத்தில் அந்த கோபத்தை வீணடிச்சிடாதீங்க. கோபத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. முதலீடு, நீங்கள் சாதிப்பதற்கான முதலீடே அந்த கோபம்தான். அந்த கோபத்தை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வேலையில் காட்டுங்க, உங்களுடைய லட்சியத்தில் திருப்பி விடுங்க. அதுதான் அந்த கோபம் தேவை. போட்டி போடணும். போட்டி போடுவதற்கு கோபம் தேவை. போட்டி போடுவதற்கு என்ன தேவை? கோபம் தேவை. கோபம் இல்லாதவங்ககிட்ட அவங்க போட்டியே போட மாட்டாங்க, சோம்பேறி ஆகிடுவாங்க. யார் சோம்பேறி தெரியுமா? போட்டி போட தெரியாதவங்க, அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாதவர்கள். எங்கே நேரடியாக வெளிப்படுத்துகிறவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால் கோபத்தை போட்டியில் நம்ம வேலைகளில் வெளிப்படுத்தணும். அவங்க தான் கடினமாக, அவங்களால தான் உழைக்க முடியும். அவங்களுக்கெல்லாம் சோம்பேறித்தனங்கிறது வரவே வராது. நேரங்காலம் தெரியாமல் உழைப்பாங்க பாருங்கள். லட்சியவாதிகளை பார்த்திங்கன்னா நேரங்காலம் தெரியாமல் உழைப்பாங்க. அவங்களுக்கு இரவு பகல் பாராமல் உழைப்பாங்க. இரவு என்றால் என்ன, பகல் என்றால் என்ன, எல்லா நேரமும் உழைப்பு தான். உழைப்பதற்கு தூங்குவதற்காக அவங்க சரி இப்போ தூங்கலாம், 2-3 நாளாக உழைச்சாச்சு, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு போட்டி உணர்ச்சி, போட்டி போடணும். அதுக்கு என்ன தேவை? கோபம் தேவை. நான் யாருன்னு நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை, என்னை பற்றி எப்படி சொன்னியாமலாடான்னு போய் சட்டையை பிடிச்சி கேள்வியெல்லாம் கேட்டுறக்கூடாது. அப்போ நீங்கள் உங்கள் கோபத்தை உங்களால் பயன்படுத்த தெரியலன்னு அர்த்தம். உங்கள் கோபத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியலன்னு அர்த்தம். உங்ககிட்ட உற்பத்தி ஆகிற அந்த கோபம் அப்படியே எங்கே போய் சேரணும் அப்படின்னா உங்கள் வேலைகளில் தான் காட்டணும். அப்படியே வேலைகளில் திரும்பிடணும். நீங்கள் கஷ்டப்பட்டு திருப்ப வேண்டாம், அதுவே திரும்பணும். அந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும். உங்கள் மனசில் உற்பத்தி ஆகிற கோபம் இருக்குது பாருங்கள், அது அப்படியே உங்கள் வேலையில் திரும்பணும். அதை நீங்கள் பார்க்கணும். யார் மேலே கோபம் வந்தாலும் உங்கள் வேலையில் தான் நீங்கள் காட்டணும் அதை. இது பாருங்கள், அற்புதமாக இருக்குல்ல இந்த வார்த்தை, இந்த வாக்கியம் பாருங்கள். யார் மேலே உங்களுக்கு கோபம் வந்தாலும் உங்கள் வேலையில் தான் அந்த கோபத்தை காட்டணும். கோபம் வேலையில் வெளிப்பட வேண்டும். கோபங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் அடக்கக்கூடாது. அதை அப்படியே உங்கள் வேலையில் திருப்பி விட்டுறணும். உங்கள் வேலையில் தான் உங்கள் கோபத்தை காட்டணும். நான் யார் நிரூபித்து காட்டுறேன் பாரு. அதனால் கோபத்தை வரவேற்கணும். கோபம் இன்னும் வேணும், எனக்கு இன்னும் நிறைய கோபங்கள் வேணும். கோபத்துக்கு ஆசைப்படுங்க.
நிறைய கோபம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. பார்க்கலாம், ஒரு கை பார்த்துடலாம். வீரம், கோபம், நான் யார் நிரூபித்து காட்டுறேன் பார் அப்படின்னு அந்த கோபம், எவ்வளோ கோபம் வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயார். கட்டுக்கடங்காத அந்த கோபத்தை அப்படியே உங்கள் வேலையில் திருப்பி விடுங்க, உங்கள் வேலையில் காமிங்க. மனுஷங்க மேலே அந்த கோபத்தை காட்டும்போது தான் அந்த கோபம் உங்களையே அழிச்சிரும். நேரடியாக உங்கள் கோபத்தை நீங்கள் மனுஷங்க மேலே காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, திட்டுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி கோபத்தை நீங்கள் தவறான வழியில் வெளிப்படுத்திங்கன்னா அந்த கோபம் உங்களையும் அழித்து விடும், மற்றவர்களையும் அழித்து விடும். அதனால் கோபத்தை பயன்படுத்த தெரியாதவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. பார்த்தா பாருங்கள், நிறைய வெற்றியாளர்கள் பார்த்தா அமைதியாக இருப்பாங்க, சண்டையே போட மாட்டாங்க. யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி அவங்க வாயை கிண்ட முடியாது. அவங்க என்றைக்குமே அவங்க பதில் அமைதியாக இருக்கும். எப்படி கேள்வி கேட்டாலும் அதில் வன்முறையே இருக்காது. ஆனால் அவங்க வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைலாம் அனல் பறக்கும், அப்படி இருக்கும், பொறி பறக்கும். அந்த மாதிரி வேலைகளில் அவங்க அப்படி திருப்பி விட்ருவாங்க, கோபத்தை அப்படி திருப்பி விட்ருவாங்க. ஆனால் பேச்சில் பார்த்தா அப்படி அவ்வளோ அமைதி இருக்கும். அது மாதிரி தான். அப்போ தான் அதனால தான் அவங்க வெற்றியாளர்களாக இருக்காங்க. அவங்க கோபத்தை அவங்க சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுருக்காங்க. கடின உழைப்புக்கு நேரங்காலம் தெரியாமல் உழைப்பதற்கு, இரவு பகல் பாராமல் உழைப்பதற்கு, அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? கோபத்தை இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த தெரியணும். கோபம் என்கிற அந்த அற்புத ஆற்றலை, அந்த அற்புத சக்தி, அற்புத புதையலை உங்கள் வேலையில் திருப்பி விடணும், வேலையில் வெளிப்படுத்தணும். உங்கள் கோபத்தை வேலையில் நீங்கள் செய்கிற லட்சியத்தில் திருப்பி விடணும். உங்கள் லட்சியத்தின் மூலமாக நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து கோபப்படுங்கள். உங்கள் கோபத்தை உங்கள் லட்சியத்தில் திருப்புங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க.